ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு கோயில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு நான் சின்ன வயசில் வந்துட்டு சித்திரை 1ஆம் தேதி வந்து வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் இருந்து நடந்தே போவோம். அது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. ரொம்ப சூப்பரான அழகான ஒரு இயற்கை சூழலுக்குள்ளே அமைந்திருக்குது இந்த கோயில். ரொம்ப சூப்பரான கோயில். அதாவது வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சைடு வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம், காரைக்குடி, செட்டிநாடு அந்த சைடு இருக்கவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயில் பேர் வந்து சோலை ஆண்டவர் கோயில்னு சொல்லுவோம். அதாவது சோலை காத்த, சோலை வளர்த்த ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைடு. ஸோ அந்த கோயிலை தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கோயிலில் நாங்கள் போய் என்ன பண்ணோம், எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலில் கிச்சன் 644 இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சோலை ஆண்டவர் கோவில், சோலை வளர்த்த ஐயனார் அப்படிங்கிறது இந்த கோயிலோட பேர். இந்த கோயில் வந்துட்டு அழகான ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த கோயிலை சுற்றி நிறைய மரங்கள், செடிகள், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து வருஷப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு எங்கள் ஊரில் நைட் 2 மணிக்கு கிளம்பி இந்த கோயிலுக்கு நாங்கள் நடந்தே வருவோம். அப்போ வந்துட்டு எங்கள் ஊரில் சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு நடந்து ஜாலியாக அந்த நைட்டுன்னு கூட பயம் இல்லாமல் நாங்கள் இருட்டில் நடந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு மாவிளக்கு வச்சு சாமி கும்பிட்டு போவோம். அப்போ சின்ன வயசில் வந்தது, நான் ஸ்கூல் படிக்கிற வயசில் வந்தது. காலேஜ் போயிட்டு மேரேஜ் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு நான் வர முடியதில்லை. ஒவ்வொரு டைமும் நான் நினப்பேன் இந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு, ஆனால் முடியறதில்ல. ஆனால் இந்த டைம் என் தம்பியோட பொண்ணுக்கு மொட்டை இறக்கணும் அப்படின்னு செஞ்சதுனால யதார்த்தமாக நாங்கள் வந்துட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில், ரொம்ப அழகான கோயில். பட் நான் வரும்போது அப்போ சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ வந்துட்டு நல்லா விரிவுபடுத்தி கோயிலை சூப்பராக கட்டியிருக்காங்க. இதை சுற்றியுமே வந்துட்டு அழகாக மரங்கள், செடி, கொடிகள்னு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வீடுகள்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கோயில் மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த கோயிலில், காது குத்து, நிச்சயதார்த்தம், கல்யாணம் அப்படின்லாம் இந்த கோயிலில் நல்லா நிறைய நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோயிலில் வந்து தான் நம்ம டைரெக்டாக மாவிளக்கு இடித்து சாமிக்கு வைக்கணும். நிறைய கோயிலில் பார்த்துருக்கிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே மாவிளக்கு ஊற வச்சு இடித்து அதை சலித்து எல்லாம் பண்ணி வீட்டில் இருந்தே எடுத்துக்கிட்டு போய் சாமி கும்பிடுவோம். ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசியும் வெல்லம் மட்டும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த உலக்கையில் தான் மாவிளக்கு இடித்து நம்ம சாமிக்கு வச்சு சாமி கும்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி வீட்டிலேருந்தே பச்சரிசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வச்சுட்டு நம்ம போனோன்னா இப்போ என் தம்பி பொண்ணுக்கு மொட்டை இறக்க போகிறோம். அவங்களுக்கு மொட்டை இறக்கி முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இடிக்கலாம். இங்கே குரங்குகள் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மூடி நல்லா வந்து பாதுகாப்பாக வச்சிடணும். ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்கிறதுனால குரங்குகள் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எது வச்சாலும் அப்படியே எடுத்துகிட்டு ஓடி போயிடும். ஸோ வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுட்டு போய் நம்ம பார்த்துட்டு வருவோம். வாங்க மொட்டை அடிக்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு அப்போல்லாம் ரொம்ப சின்ன கோயிலாக இருக்கும். ஆனால் இப்போ சூப்பராக அழகாக நல்லா விரிவுபடுத்தி நல்லா சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. அப்போல்லாம் சின்னதாக தான் இருந்தது. இதுதான் அந்த கோயில் குளம். நம்ம இப்போ ஊரில் அப்போ எங்கேயாவது இருந்து நம்ம கோயிலை வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் இறங்கி கைகாலெலாம் நல்லா கழுவிட்டு நம்ம சாமி கும்பிட போகணும். இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பசங்க பார்த்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மொட்டையெல்லாம் இறக்கி குளிப்பாட்டிட்டு பாப்பாவை கூட்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இடிக்க ஆரம்பிச்சிட்டோம். உரலில் வந்துட்டு அரிசியை நல்லா ஊறி இருந்தது. 1 மணி நேரம் கழித்து தான் வந்தோம். ஸோ அப்போ வந்து ஊறி இருந்தது. நல்லா ஊறினா தான் இடித்து நல்லா மாவாகும். அரிசியை ஊறாமல் இருந்ததுன்னா நம்ம இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம இடிக்கிற உலக்கையும் வந்துட்டு இந்த மாதிரி உலக்கையும் நல்லா கனமாக வெயிட்டான உலக்கையாக எடுத்துக்கணும். நாங்கள் வந்துட்டு லேசான உலக்கையாக எடுத்துகிட்டு இடித்தோமா ரொம்ப நேரமாக இடிச்சிட்ருக்கோம். ஆனால் அரிசி வந்துட்டு அப்படியே தான் இருந்தது. அப்போ பக்கத்தில் ஒரு அம்மா வந்துட்டு சொன்னாங்க, அம்மா வெயிட்டான உலக்கையாக எடுத்து இடிங்கம்மா, அப்போதாம்மா நீங்கள் சீக்கிரமாக இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உலக்கையே மாற்றினோம். இங்கே இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் வந்துட்டு நானே இடிச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இடிக்க முடியலை. ஸோ நாங்கள் வந்துட்டு என் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இடித்தோம். என் பொண்ணு, பையன், ஹஸ்பண்ட், தம்பி ஒய்ஃப் இப்படின்னு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த மாவிளக்கு இடித்து எடுத்தோம்.
இப்போ பாருங்கள், உலக்கையை வந்துட்டு வேறு உலக்கை நாங்கள் மாற்றிட்டோம். அது ரொம்ப லேசாக இருக்குது, நல்லா இடிக்க முடியலை அப்படின்னு சொல்லவுட்டு இப்போ கனமான உலக்கையாக எடுத்து இந்த மாதிரி இடிக்கிறோம். இப்போ அந்த விசேஷ நாட்களில் வந்து பார்த்தோன்னா இந்த உலக்கை இடிக்கிற சந்து டம்மு டம்முன்னு அப்படி ஒரு சவுண்டு நல்லா கேட்குங்க. எல்லாம் அவ்வளோ ஒரு சவுண்டாக இருக்கும். இப்போ நானும் இன்னொரு அம்மா பக்கத்தில் ஒரு அம்மா இடிக்கிறாங்க. அவங்க கிராமத்தால் நல்லா வேலை பார்க்குறவங்க பிளக்கு டக்குன்னு வந்து போட்டு சீக்கிரமே அவங்க இடித்து எடுத்துட்டாங்க. எனக்கு அப்புறம் தான் இடிக்கவே ஆரம்பித்தாங்க. எனக்கு முன்னாடியே அவங்க மாவிளக்கு இடித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்களால் தான் வந்துட்டு இடிக்கவே முடியலை. அதோட சவுண்டு பார்த்திங்கன்னா டம்மு டம்முன்னு அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. அந்த உலக்கை உரலில் போட்டு குத்துறது எனக்கு வந்து ரொம்ப நாள் சின்ன வயசில் இடித்தது, ரொம்ப நாள் இடிக்காமல் விட்டதுனால என்னாலையுமே முடியலை. கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்து தான் இடித்து முடித்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இடிக்க முடியலைங்க. பக்கத்து உரலில் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு மாற்றி நான், என் பையன், என் தம்பி அப்படின்னு மாற்றி போட்டு இடிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி மாவு நல்லா அரிசியெல்லாம் இடித்ததுக்கப்புறம் நம்ம சலிக்கக்கூடாது. நிறைய இதில் நம்ம மாவிளக்குனா நம்ம சலித்து எடுத்து அப்படி தான் மாவிளக்கு இடிப்போம். ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சலிக்கக்கூடாது. மாவு ஓரளவு நல்லா இடிஞ்சு அரிசியெல்லாம் மாவானதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்லத்தை வந்து டேரெக்டாக வந்துட்டு உரலில் போட்டு இந்த மாதிரி இடிக்கணும். நாங்கள் இப்போ வெல்லம் போட்டுட்டோம். இந்த மாதிரி 2 உரலையாக நான் மாற்றியாச்சு. ஒரே உரலில் போட்டு இடிக்க முடியலை. மாவும் வெளியில் கொட்ட ஆரம்பிச்சினோட 2 உரலில் மாற்றிட்டு வெல்லம் போட்டு இந்த மாதிரி இடிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா இடித்து வெல்லம்லாம் உடஞ்சி நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை நல்லா உருட்டி நம்ம எடுத்து வீட்டில் இருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் மாவிளக்கு வைக்கிறதுக்கு. அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு திரி போட்டு நெய் ஊற்றி கொண்டு போய் வந்து நம்ம கோயிலில் வந்துட்டு வச்சுட்டோன்னா, விளக்கு பற்ற வச்சு அந்த பொருதி வச்சுட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு லேடிஸ்லாம் வந்துட்டு இந்த கோயில் சாமியை வந்து பார்க்கக்கூடாது. அவங்களாம் வந்துட்டு மனசில் நினச்சி கும்பிடணும். வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, ஜென்ஸ் இவங்க மட்டும்தான் அந்த கோயிலில் சாமி கும்பிடணும். இது பார்த்திங்கன்னா அங்கங்கே நந்தி சிலை வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு நம்பிக்கை, நாம் ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கையை இப்படி வச்சுட்டு இருந்தோன்னா அந்த கை லாஸ்ட்டில் ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.